ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 11th பயாலஜிக்கான ஆனுவல் எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் மாடல் தமசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினை பக்காவாக படிச்சு வச்சுங்கப்பா. இதுலேருந்து பல கேள்விகள் நிச்சயமாக நாளை நடக்க போகும் தேர்வு கண்டிப்பாக கேட்பாங்க சொல்கிறேன். ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கிறேன். ஒருவேளை இதுக்கு நான் ஆன்சர்ஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் போட்டு விடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு சூஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் பட்டியல் 1 ஐ பட்டியல் 2 உடன் பொருந்தி சரியான விடை தேர்ந்தெடுக்க. ஸோ பட்டியல் 1 மேட்ச் இருக்குது, செக் பண்ணி வச்சுங்க. செகண்ட் ஒன் டேஷ் என்ற சொல் தொல்லுயிர் எச்ச தாவரங்களுக்கு பெயர் சூட்ட பயன்படுத்தப்படுகிறது. தேர்ட் ஒன் கூற்று காரணப்பா. இதில் கூற்று பொறுத்த வரைக்கும் C4 தாவரங்கள் C3 தாவரங்களை விட சிறந்ததாக கருதப்படுகிறது. காரணம் ஏனெனில் C4 தாவரங்கள் C3 தாவரங்களை விட அதிகளவு ஆற்றலை ஒளி சுவாசத்தின் போது இழக்கிறது. ஓகேங்களா? ஸோ எது சரி எது தப்புன்னு பார்த்து வச்சுங்க. ஃபோர்த் ஒன் பின்வருவனற்றுள் எந்த முறை விதை உறக்கத்தை நீக்க பயன்படுத்தப்படுகின்றன. ஃபிஃப்த் ஒன் செல் சவ்வின் அமைப்பில் பாயும் திட்டு மாதிரியை கருத்தில் கொண்டு லிப்பிடுகளும் புரதங்களும் லிப்பிடு ஒற்றை அடுக்கிலிருந்து மறுபுறத்திற்கு இடம்பெயர்ந்து செல்ல கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது பார்த்து வச்சுங்க. சிக்ஸ்த் ஒன் தூய நீரின் நீரியல் திறனானது டேஷ் ஆகும். செவன்த் ஒன் செலுலாஸ் உள்ள பீட்டா மற்றும் டி குளுக்கோஸ் அலகுகள் ஒன்றுடன் ஒன்று டேஷ் பிணைப்பால் இணைக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் 8th ஒன் கீழ்கண்ட வாக்கியங்களை கருத்தில் கொள்க. ஓகேங்களா? வசந்த காலத்தில் கேம்பியம் குறைவான செயல்பாடு கொண்டது இல்லை அதிகப்படியான செயலக்கூறுகளை தோற்றுவிக்கின்றன. அகன்ற உள்வெளி கொண்ட செயல குழாய்களை உருவாக்குகிறது. எதுவும் கரெக்ட்னு பார்த்து வச்சுங்க. ஸோ 1 மார்க்ஸ்க்கான ஆன்சர் வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் கீன்னு போட்டு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ 2 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். 2 மார்க்ஸ் பார்க்க முடியும் நம்ம பசங்க ஒரு முக்கியமான சந்தேகம் வரும், அதை மட்டும் கிளியர் பண்ணி. அதாவது ப்ரோ எங்களுக்கு நாளைக்கு இந்த எக்ஸாம் நடக்க போகுது, ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் மட்டும் படிச்சுட்டு போட்டோமா அப்படின்னு பாதி பேர் கேட்பீங்க. தெளிவாக சொல்லிடுறேன். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பரை ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பராக வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக பார்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. இதிலிருந்து ஒரு சில கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ 9th பொறுத்த வரைக்கும் சுழல் ஒளி பாஸ்பரிகரணத்தின் விளக்க வரைபடம் வரைக. 10th ஒன் திட்டமிடப்பட்ட செல் இறப்பு என்பது என்ன. 11th ஒன் டைலோஸ்கள் என்றால் என்ன. 12th ஒன் வேரின் பகுதிகளை படம் வரைந்து பாகம் குறி. 13th ஒன் மின் சவுடு பரவல் கொள்கை வரையறு. 14th ஒன் இரு விதையிலைகளையும் கோப்பை வடிவ பூத்தளத்தையும் கொண்ட தாவரங்களை எவ்வாறு வகைப்படுத்துவாய். ஓகேங்களா? ஸோ இதே 3 மார்க்ஸ்ப்பா. 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் நம்பர் 19 வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி. ஓகேங்களா? 15th ஒன் பூஞ்சை வேர்களின் முக்கியத்துவத்தை எழுதுக. 16th ஒன் ஆக்சின் வாழ்வியல் விளைவுகள் ஏதேனும் 3 எழுதுக. 17th ஒன் கிளைட்டோரியா டெர்னோஷியா மலரின் வரைபடம் வரைந்து மலர் சூத்திரத்தை எழுதுக. 18th ஒன் ஒளி சுவாசம் மற்றும் இருள் சுவாசத்திற்கு இடையேயான வேறுபாடுகள் ஏதேனும் 3 எழுதுக. 19th ஒன் சுவாச விகிதத்திற்கான வாய்ப்பாடு யாது. காற்றில்லா சுவாசத்தின் போது சுவாச ஈவு முடிவெளி ஏன். ஓகேங்களா? ஸோ இது ஒரு 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 20 வந்து பார்த்திங்கன்னா இரு விதையிலை வேருக்கும் ஒரு விதையிலை வேருக்கும் இடையே உள்ள உள்ளமையில் வேறுபாடுகளை எழுதுக அல்லது நைட்ரோஜன் சுழற்சி விளக்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்விகளை இது ஒன்று பார்த்து வச்சுங்க. 21 வந்து பார்த்திங்கன்னா வந்து பசுங்கணிகத்தின் அமைப்பை படத்துடன் விவரி அல்லது கிரெப்ஸ் சுழற்சி அல்லது சிட்ரிக் அமில சுழற்சியை விவரி. ஓகேங்க? வரைபடம் மட்டும் வரையணுமா. ஓகேங்களா? பார்த்து வச்சுங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 5 மார்க்ஸ் இதெல்லாம். ஸோ இதுக்கப்புறம் உயிரி விலங்கியல்ப்பா. ஓகே, பயோசுவாலஜியை பொறுத்த வரைக்கும் ஆளை வந்து பார்த்திங்கன்னா சூஸில் ஃபஸ்ட் ஒன் கனசதுர வடிவ எப்திலியத்தின் முக்கிய பணி என்ன. செகண்ட் ஒன் கீழ்கண்ட எந்த விலங்கு திறந்த வகை சுற்றோட்ட மண்டலம் காணப்படுகிறது. தேர்ட் ஒன் கீழே கொடுக்கப்பட்டுள்ள விலங்கு ஒரு டேஷ் ஆகும். 4th ஒன் இரத்த உறைதலில் பங்கேற்கும் பிளாஸ்மா புரதம் எது. 5th ஒன் உமிழ் நீரில் டேஷ் உள்ளது. ஓகேங்களா? 6th ஒன் மேக்ரோஃபேஜ்கள் வெளிப்படுத்தும் இயக்கம் டேஷ் ஆகும். 7th ஒன் காதில் உள்ள எப்பகுதி அழுத்த அலைகளை செயல்நிலை மின்னழுத்தமாக மாற்றுகிறது. 8th ஒன் பொறுத்துக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ எது பார்த்து வச்சுங்க. ஸோ இதில் கூட 1 மார்க்ஸ்க்கும் வேணும்னா மறுபடியும் சொல்கிறேன், ஆன்சருக்கு இன்னும் போட்டு விடுங்க. ஆன்சர்ஸ் எல்லாம் கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ இது ஒரு பகுதியாப்பா. 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 9th ஒன் ஹெக்ஸ்லி மற்றும் ஸ்ட்ரெக்லேண்ட் ஆகியோர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட பெயரிடும் முறை எது. விட்டு காகத்திற்கு அம்முறைப்படி பெயரை எழுதுக. 10th ஒன் மண்புழுவை அடையாளம் காண பயன்படும் பண்புகள் எவை. 11th ஒன் சிறு குடலில் மற்றும் குடலுறிஞ்சிகள் உள்ளன, ஏன் இரைப்பையில் இல்லை. 12th ஒன் தட்டைப்புழு மண்புழு ஆகியவற்றின் சுவாச உறுப்புகளின் பெயர்களை கூறு. 13th ஒன் டெட்டானி எவ்வாறு ஏற்படுகிறது. 14th ஒன் கீழே கொடுக்கப்பட்டுள்ள
கிறிஸ்டியனின் பெயர் என்ன? இதில் கொழுப்பு அதிகமாக உள்ளதா அல்லது குறைவாக உள்ளதா? ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதை பார்த்து வச்சுங்க 2 மார்க்ஸு. ஸோ இதே 3 மார்க்ஸ் 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 15th ஒன், விலங்கு காட்சி சாலைக்கும் வனவிலங்கு சரணாலயத்துக்கும் உள்ள வேறுபாடு யாது? அடிக்கடி கேட்கப்பட்ட முக்கியமான கேள்வி, கம்பல்சரி படிங்க. 16th ஒன், நிமோனியா ஏன் ஒரு ஆபத்தான நோயாக கருதப்படுகிறது? 17th ஒன், இசிஜியின் கட்ட வரைபடம் வரைந்து பாகங்களை கூறி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். 18th ஒன், கோராய்டு வலைப்பின்னல் மூளை தண்டுவட திரவத்தை சுரக்கிறது, அதன் செயல்பாடுகளை வரிசைப்படுத்துக. 19th ஒன், வாத்தின் ஏதேனும் 3 தனி பண்புகளை எழுதுக. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ 3 மார்க்ஸ் பார்த்து வச்சுங்க. 5 மார்க்ஸ்ப்பா. ஸோ 20 பொறுத்தவரைக்கும் வந்து ஆட்ரினலின் ஹார்மோன் பணிகளை விவாதி அல்லது கிளாமோமருலார் வடிகட்டுதலை துரிதப்படுத்தும் விசைகள் யாவை? கிளாமருலார் வடிகட்டுதலுக்கான எதிர் விசைகள் யாவை? நிகர வடிகட்டுதல் அழுத்தம் என்றால் என்ன? ஓகேங்களா? ஸோ இது பார்த்து வச்சுங்க. 21 வந்து பார்த்திங்கன்னா சுரப்பி எப்திலியம் பற்றி விவரி அல்லது பறவைகளின் அகசட்டகத்தின் தனித்துவம் வாய்ந்த பண்புகளை குறிப்பிடுக. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மேலே கொடுக்கப்பட்டுள்ள பயோசுவாலஜி மற்றும் பயோபாட்னியோட 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக வச்சுட்டு